ஃபோன்பேயில் இப்போ புதுசாக ஒரு நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் ஃபோன்பேயிலேயே நாம் நம்மளுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் ஃப்ரீயாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன்பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பாட்டமில் கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செக் நோங்கிறத வந்து கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அதுவே வந்து எடுத்துக்கும், டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அது மூலமாக இப்போ செக் நோங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து செக் கிரெடிட் ஸ்கோர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து அலோன்னு சொல்லி கேட்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணியாச்சு. அதாவது நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை ஃப்ரீயாகவே வந்து பார்த்துக்க முடியும். இதில் வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, ஃபோன்பேயில் வந்து இதில் எக்ஸ்பீரியன் கிரெடிட் ஸ்கோரை தான் வந்து காட்டுறாங்க. இதில் வந்து சிபில் வந்து காமிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ப்ரொவைடட் பை எக்ஸ்பீரியன் சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியனுக்கு வந்து அவங்களுடைய அதாவது கஸ்டமருடைய சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து சிபில் இருந்தது, ஆனால் சிபிலும் வந்து செக் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எக்ஸ்பீரியனும் வந்து பார்க்க தான் செய்கிறாங்க. ஸோ எது இருந்தாலுமே நமக்கு ஓகே தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சிபில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா சிபில் ஸ்கோர் வந்து ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸ்பீரியனில் வந்து அதிகமாக இருக்கும், சிபிலில் வந்து கம்மியாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியனில் வந்து அதிகமாக தான் இருக்குது, சிபிலில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது கிரெடிட்ஸ், என்கொயரிஸ், கிரெடிட் மிக்ஸ், கிரெடிட் ஏஜ், ஆன் டைம் பேமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இதிலே வந்து பார்த்துக்க முடியும். வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கிரெடிட் ஸ்கோரை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் வருது. இப்போ ஆன் டைம் பேமெண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கிரெடிட் ஏஜை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து க்ளோஸ்ட் அக்கௌண்ட்னு இருக்கும். இதை வந்து செக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ்டில் இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் வந்து ஷோவாக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த அக்கௌண்ட்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருச்சோ, அந்த அக்கௌண்ட்லாம் சிபிலில் க்ளோஸ் ஆகிருச்சோ அந்த அக்கௌண்ட் ஃபுல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இது பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூன்னு இருக்கும். இது வந்து இஷ்யூ இருந்துச்சுன்னா இது மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ண முடியும். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா கிரெடிட் மிக்ஸ், இது பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அடுத்து கிரெடிட் என்கொயரிஸ், அதாவது ரீசெண்டாக பண்ண என்கொயரிஸ், என்னென்ன நீங்கள் ரீசெண்டாக வந்து எதுவும் லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சோ, ஓகே ஆகிடுச்சோ, ஆக்டிவ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபோன்பேயில் வந்து இப்போ ஃப்ரீயாகவே வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி கூகுள் பேயில் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துக்க முடியும். இதுலேயுமே வந்து ஃபோன்பேயில் வந்து எக்ஸ்பீரியன் கிரெடிட் ஸ்கோரை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து சிபில் ஸ்கோரை புதுசாக வந்து செக் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.